அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்வாங்க, நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு நாளில் நடக்குதா இல்லையா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, கட்டாயமாக ஒரு நாளில் நடக்கும், அன்னைக்கு என்ன தேடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணன் சொன்ன ஒவ்வொரு விடயங்களும் நடந்து கொண்டே வருகிறது. அதற்கு அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையை மட்டும் சுட்டி காட்டி குளச்சல் தொகுதியின் பிரச்சனைகளை பேச விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடன் சுமை 10.25 லட்சம் கோடி. இந்த 10.25 லட்சம் கோடி கடன் வாங்கின பிறகு கூட இந்த கல்வி ஆண்டில் மூடப்பட்ட அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 208. இந்த அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. சரியான கட்டமைப்புகள் இல்லை, வகுப்புக்கு ஒரு ஆசிரியர்கள் இல்லை, அநேக பள்ளிகளில் விளையாட்டு மைதானங்கள் இல்லை, விளையாட்டு ஆசிரியர்கள் இல்லை என்று பிரச்சனைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சம்பந்தமே இல்லாம 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது ஆண்டுக்கு 2 லட்சம் குழந்தைகளின் பிறப்பு விகிதங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. ரெண்டாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கிராமப்புறங்களில் பொருளாதார மேம்பாடு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அப்படிங்கிறதுனால கிராமப்புறத்திலிருந்து மக்கள் நகரங்களை நோக்கி குடிபெயர ஆரம்பித்து விட்டாங்க அப்படின்னு 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பள்ளி மூடினதுக்கு காரணம் வேற, ஆனாலும் அமைச்சர் சொன்னது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குதா அப்படின்னா நடந்துகிட்டே தான் இருக்கு. முதல் குற்றச்சாட்டு, பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள், ஒரு குழந்தைக்காக பல லட்சங்களை செலவு செய்தும் குழந்தைகள் கிடைக்காம தமிழ் சமுதாயம் அல்லாடி கொண்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதை பதிவு செய்யறாங்க. அன்னைக்கு இலங்கையில ஆயுதங்களை ஏந்தி நம் தமிழ் மக்களை இன அழிப்பு செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு வீதி தோறும் இந்த திருட்டு திராவிட அரசு மதுபான கடைகளை திறந்து வைத்து நம் தமிழ் சொந்தங்களை இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க. மதுவை, அரசு விற்கக்கூடியதான ஆரோக்கியமற்ற மதுவை குடித்து ஆரோக்கியமற்ற ஒரு இளைய தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு காரணம்னா, ரெண்டாவது உணவு நஞ்சாகி போயிடுச்சு. தாய்ப்பால் கூட நஞ்சாகி இருக்கக்கூடிய ஒரு காலம். பிறந்த குழந்தைகளுக்கு புற்றுநோய், இப்படி ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு தமிழ் சமுதாயம் உருவாகி கொண்டிருக்க. ஏன் அப்படின்னா, செயற்கை உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தெளிக்கப்பட்டதான உணவு தான் நமக்கு கிடைக்குது. இதை மாற்ற முடியுமா?